என் இனிய தமிழ் மக்களுக்கு குருசேகரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்ததுனால், நீங்கள் அதை பங்குகளை வாங்கி விற்கும்போது உங்களுக்கு லாபம் வந்ததுன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஒரு வருஷத்துக்குள்ளார நீங்கள் வாங்கி விற்றீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு டேக்ஸ் 15%. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா விற்றீங்கனாக்கா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதோ அதுக்கு 10% டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும். இதுதான் இப்போ இருக்கிற ரூல். இப்போ கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா 2004க்கு முன்னாடி இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருந்தது. ஸோ 2004ன்னு நினைக்கிறேன். ஸோ பி சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறப்போ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 0 ஆக்கிட்டார். பெரும்பாலான நாடுகளில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 0 தான். ஆனால் அப்போ என்ன பண்ணார், இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் நாங்கள் 0ன்னு கொண்டு வந்துடுறோம். அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. ஆனால் இதனால் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ லாஸ் ஆகும். அதனால் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒரு புது டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒவ்வொரு தடவை பங்குகளை வாங்கும் போதும் விற்கும் போதும் ஒரு டேக்ஸ் பே பண்ணணும். அதுக்கு பேர் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். அதுவே முதல்ல ஒரு உடன்பாடு இல்லாத விஷயம். ஏன் உடன்பாடு இல்லாத விஷயம்னா, இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு சொன்னாக்கா உங்களுக்கு லாபம் வந்தால் தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க, நஷ்டம் வந்தால் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண போகிறது கிடையாது. ஆனால் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸுங்கிறது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணும்போதும் நீங்கள் அந்த டேக்ஸை பே பண்ணி ஆகணும். உங்களுக்கு லாபம் வந்தாலும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும், நஷ்டம் வந்தாலும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் 2018 இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 0லேருந்து மாற்றி அமைச்சு இப்போ 10% அப்படின்னு திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் திரும்ப லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸை ரிமூவ் பண்ணலை. அதுவும் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸும் இருக்குது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் இருக்குது. இதுக்கு நடுவில் இப்போ வர பட்ஜெட்டை பற்றி பல வதந்திகள் போயின்னு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான வதந்தி என்ன அப்படின்னா 2 விஷயங்கள். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல், அதாவது நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளார வாங்கி விற்றீங்கன்னா அது ஷார்ட் டேர்மு, ஒரு வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா லாங் டேர்ம் அப்படிங்கிறத டெஃபினேஷனை மாற்றி 3 வருஷத்துக்குள்ளார வாங்கி விற்றா அது ஷார்ட் டேர்மு, 3 வருஷத்துக்கு மேலே போனால் மட்டும்தான் அது லாங் டேர்ம் அப்படின்னு ஒரு டெஃபினேஷனை மாற்றி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தி இருக்குது. இது ஒரு வதந்தி. இன்னொரு வதந்தி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 10% தானே டேக்ஸ் இருக்குது. அதை மாற்றிட்டு இது மேலே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸே கிடையாது. ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டலில் உங்களுக்கு எவ்வளோ கெயின் வருதோ அவ்வளோத்தையும் உங்களுடைய பர்சனல் இன்கமில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணணும். பெரும்பாலும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30% டேக்ஸ் ஸ்லாப்பில் தான் இருப்பாங்க. 30% ப்ளஸ் சர்சார்ஜெலாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 34-35%, கிட்டத்தட்ட ஒரு 1/3 ஆஃப் த ப்ராஃபிட் அவங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். இந்த 2 விஷயத்தில் எது நடந்தாலுமே அல்லது 2மே நடந்தாலும் அது பங்குச்சந்தையை பெருமளவில் பாதிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏற்கனவே ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டில் இருக்கிற ஷேர்ஸ் விற்றுன்னு இருக்கிறாங்க. இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் ஷேர்ஸ் அதிகமாக விற்கிறாங்க. நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட் கடந்த 1 வருஷம் 1.5 வருஷமாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. இதுக்கு இடையில் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்ததுனாக்கா அது பங்குச்சந்தையை பெரிய அளவில் பாதிக்கும். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸே இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள். நடுவில் டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் இல்லாமல் இருந்தது. அகெயின் இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது, ஆனால் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி அவங்க டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போது இந்த புதிய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை அவங்க இதுக்கு மேலே கம்பெனி எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை, டிவிடெண்ட் டைரெக்டாக இன்வெஸ்டர்ஸ்க்கு போயிடும், ஆனால் அது அவங்களுடைய இன்கமில் ஆட் ஆகிடும், அவங்க இன்கம் ஏற்ற மாதிரி அவங்க டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி அமைச்சாங்க. நான் ஒரு சின்ன அனாலஜி உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஒரு 4-5 பேர் ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் பார்ட்னர்ஷிப் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி பிஸ்னஸ் பண்ணோம். அந்த கம்பெனிக்கு வர லாபத்தில் அந்த கம்பெனி டேக்ஸ் பே பண்ணிவிடும் கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற லாபத்தை நம்ம எல்லோரும் பங்கு போட்டு எடுத்துக்கலாம். அந்த பங்கு போட்டு நாம் எடுத்துக்குவோம். அப்போது அந்த பணத்துக்கு நாம் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஏன்னா அது கம்பெனி ஆல்ரெடி பே பண்ணிடுச்சு. நாம் பேன்ட் பண்ணோம்னா அது 2வது டபுள் டேக்ஸேஷன் ஆகிடும். அதனால் நம்ம பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் பங்குச்சந்தையில் லிஸ்டட் கம்பெனிஸ் பார்த்திங்கனாலும் ஏறக்குறைய அதுதான். இப்போ 4-5 பேர் ஒன்றா சேர்ந்தால் அது பார்ட்னர்ஷிப்பு, 4 லட்சம் பேர் அல்லது 4 கோடி பேர் ஒன்றா சேர்ந்தால் அது பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி. ஆனால் இங்கே நம்ம பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம்.
நம்ம வந்து ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆனால் அடிப்படையில் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த கம்பெனி நல்ல லாபம் பண்ணால் அந்த கம்பெனி வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணிடுறாங்க. அவங்க பே பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற காசை தான் நமக்கு கொஞ்சம் டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டிவிடெண்ட்டுக்கு நம்ம ஃபுல் டேக்ஸ் பே பண்ணுறோம். இது வந்து டபுள் டேக்ஸேஷன் மாதிரி தான் ஆகிடுது. அதே போல் நான் ஒரு பங்கை வாங்குறேன்னு சொன்னாக்கா, அந்த கம்பெனி வந்து நல்ல நிலையிலிருந்து நல்ல லாபம் சம்பாதிச்சாக்கா தான் இந்த ஷேரோட விலை ஏறும். அப்போ அந்த கம்பெனி நல்ல லாபம் பண்ணுறாங்கன்னும் போது அவங்க கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய டேக்ஸ் பே பண்ண போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு பார்ட்னரு, நான் அந்த ஷேரை விற்கும்போது என்ன ஆகிறேன், நான் அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து நான் வெளியேறுகிறேன், இன்னொருத்தர் அது பார்ட்னர் ஆகிறார். ஆனால் இங்கே பார்ட்னர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம், ஷேர் ஹோல்டர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நாம் வந்து டேக்ஸ் பே பண்ணுறதுன்றது அகெயின் வந்து இது டபுள் டேக்ஸேஷன் அப்படி தான் ஆகுது. அதனால் இந்த பட்ஜெட்டில் இந்த கவர்மெண்ட் வந்து இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கின்னு பங்குச்சந்தையை பெருமளவில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பட்ஜெட் அமையும் நம்ம நம்புவோம். என்னுடைய கருத்து, டிவிடெண்ட்டுக்கும் டேக்ஸ் இருக்கக்கூடாது, கேபிட்டல் கெயினுக்கும் டேக்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா கம்பெனி ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணிடுது. இது வந்து திஸ் அமௌண்ட்ஸ் டு டபுள் டேக்ஸேஷன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு தடவை கவிஞர் வைரமுத்து பேசும்போது சொன்னார், ஒரு டேக்ஸேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு தேனி வந்து ஒரு மலர்லேருந்து எப்படி தேனை எடுக்குது, ஒரு மலருக்கு வலிக்காமல் அந்த மலர்லேருந்து தேனி எடுக்குது. இன்னொரு பக்கம் வந்து கரும்புலேருந்து எப்படி கரும்பு ஜூஸ் பிழிகிறாங்க, அதை நல்லா சக்கையாக பிழிஞ்சு எடுத்துட்றாங்க. ஸோ ஒரு டேக்ஸேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்க, இந்த தேனி வந்து தேன் வந்து எப்படி மலர்லேருந்து எடுக்குதோ அந்த மாதிரி இருக்கணும். கரும்புலேருந்து கரும்பு சாறு எப்படி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது சிலர் சொல்கிறாங்க இது வந்து சாணக்கியாவுடைய வார்த்தைகள் அப்படின்னாங்க. அது எனக்கு தெரியாது. நான் படித்தது வந்து கவிஞர் வைரமுத்து பேசினது தான் நான் படித்தேன். அந்த மாதிரி வந்து டேக்ஸேஷன் அப்படின்னு வரும்போது மக்களுக்கு வலிக்காத மாதிரி அரசாங்கம் வந்து டேக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் நம்ம நாட்டில் வந்து பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் டேக்ஸேஷன் அதிகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.